கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 21வது நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 100 நாள் ஜெபத்தில் 10 நாளாக 10 செக்ஷனாக பிரிக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, இந்த அருமையான 21வது நாள் நம்ம 3வது செக்ஷனுக்குள்ள வந்திருக்கிறோம். அருமையான ப்ரேயர் டைம் குடும்பத்தார், நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த பகுதிகளில் இருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் ஆவியானவர் நம் ஒவ்வொரு பேரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையின் உயரங்களில் உங்களை தூக்கி செல்கிறதற்கு தகப்பன் வந்திருக்கிறார். ஆண்டோடைய கரம் வந்திருக்கிறது. நெடுநாள் கட்டுகளில் போராட்டங்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தங்கள் வாழ்க்கையின் ரகசியங்கள் என்ன, தங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன முன் குறித்து இருக்கிறார், தேவனுடைய திட்டம் என்ன, நான் இந்த பாடுகளில் ஏன் இருக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, நான் எதற்காக இந்த நிலையில் இருக்கிறேன் என்று சகல காரியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் ஒவ்வொரு பேருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் பேசிக்கொண்டிருக்கிறத நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த அருமையான 3வது செக்ஷன்ல இந்த 21வது நாள்ல கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பேரைய தொடும். அவருடைய கரங்கள் தொடும் பொழுது நம்ம மேல அவருடைய இம்ப்ரின்ட்ஸ் உண்டாகும், அவருடைய கை ரேகைகள் உண்டாகும். அந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் பதியும். அந்த அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்படும். நம்மளுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அந்த அபிஷேகம் நிரப்புகிறதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஜெபிக்க கிடைக்காத பாக்கியம், எத்தனையோ ஆயிரங்கள் இன்று தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து கிடக்கும் பொழுது, கர்த்தர் தாவீதின் கூடாரத்தை எழுப்புனது போல உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் உங்கள் மேல வைத்த அன்பையும் நேசத்தையும் அழைப்பையும் முன்குறித்து உங்களை அவர் தூக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் உங்களை தூக்கி கொண்டிருக்கிறது. யோசேப்பை குழியில் இருந்து வெளியே தூக்குனது போல எரேமியா கடந்த அந்த கிணற்றுக்குள்ளாக ஒரு கயரை அனுப்பி அவனை வெளியே தூக்குனது போல ஆவியானவர் தெளிவாக காட்டுகிறார். சிலரை எல்லாம் அந்த கயர் தூக்க ஆரம்பித்து விட்டது. சிலரை எல்லாம் அந்த அபிஷேக கயர் வெளியே கொண்டு வர ஆரம்பித்து விட்டது. சிலருடைய தரிசனங்கள் வெளியே வர ஆரம்பித்து விட்டது. சிலருடைய அபிஷேகம் புறப்பட ஆரம்பித்து விட்டது. உங்களை நெடுநாளா பிளாக் பண்ணி, உங்களை நெடுநாளாக அடைத்து வைத்து, ஒரு கூடுகளை அடைத்து வைத்தது போல உங்கள் சுதந்திரத்தை அடைத்து வைத்தான் சத்துரு. உங்களை ஒரு கிணற்று தவளையாக மாற்றணும்னு நினைத்தான். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்க எல்லைகளையும் உங்க பவுண்டரிஸையும் உடைச்சு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வராரு. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. கர்த்தர் உங்க மேல ஒரு அக்கினியை போடுகிறாரு. அந்த சிறையிருப்பின் கூண்டு உடைகிறது, அந்த சிறைச்சாலை அசைகிறது, அந்த கட்டுப்பாடு உடைகிறது, அந்த பவுண்டரிஸ் அழிக்கிறாரு. அந்த பவுண்டரிஸ்ல உள்ள எல்லை கோட்டை அழித்து தேவனோட வெளியே கொண்டு வராரு. எஸ்தரை நீ வெளியே வருகிற, யாக்கோபை நீ வெளியே வருகிற, ஆபிரகாமை நீ வெளியே வருகிற. தேவனால் முன்குறிக்கப்பட்ட தாவீதே உன்னை அடைத்து வைக்கலாம் நினைத்தாங்க, உன்னை ஆடு வைக்க வைக்கணும்னு நினைத்தாங்க. தேவன் உன்னை வெளியே கொண்டு வராரு. யோசேப்பை நீ வெளியே வருகிற, எரேமியாவை நீ வெளியே வருகிற. தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிறையிருப்புல இருந்து, சத்துருவின் தந்திரங்கள்ல இருந்து, அந்தகாரத்தின் கட்டுகள்ல இருந்து, இருளின் கட்டுகள்ல இருந்து கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க மேல உள்ள அபிஷேகத்தையும் வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். தேவ பிள்ளையே, நீ இருக்கிற இடத்துல இருந்து உன் உயரத்தின் பாதைக்கு, உன் அழைப்பின் பாதைக்கு, உன் அபிஷேகத்தின் பாதைக்கு கர்த்தர் உன்னை அழைத்த திட்டத்திற்கு கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. லீகா ராபா ஷங்கா தானா ராபா. இந்த ஆரம்ப வேளையில உன் இருதயத்துல சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். பின்பு ஏன் நான் இந்த உபத்திரவத்தில் இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு இது நடக்கும், எனக்கு அது நடக்கும் சொன்னாலும் ஒன்னும் நடந்த மாதிரி இல்லை என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு ஒரு வேலையை தாரன்னு சொன்னா அதற்கு முன்னாடி ஒரு 10 டூப்ளிகேட் பிசாசு அனுப்பி விடுவான். தேவன் உனக்கு ஒரு வீடு கட்டி தாரன்னு சொல்லும் பொழுது அதற்கு டூப்ளிகேட்டாக நிறைய ஆஃபர்ஸ் பிசாசு கொண்டு வருவான். தேவன் உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் பொழுது செயற்கையான ஆண்டவருடைய சித்தமில்லாத ஏராளமான வேக்கன்ஸ் உனக்கு வரும். வெளிநாட்டு ஊழியங்கள் கூட உனக்கு வரலாம். ஆனா தேவன் உன் மேல வச்ச அபிஷேகம் வெளியே வருகிறதற்கு தடையாக அநேக டூப்ளிகேட்டை கொண்டு வருவான். உன் வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கர்த்தர் தருவேன்னு சொல்லும் பொழுது உன் வாழ்க்கை துணையை நீ கண்டுபிடிக்காதபடி உனக்கு ஒரு டூப்ளிகேட் அனுப்பி விடுவான். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனுடைய அபிஷேகம் பயங்கரமா இருந்துச்சு. அந்த அபிஷேகத்தை தடுக்க ஒரு தெலீலாளை அனுப்பி விட்டான். ஒரு தெலீலாள் என்ற ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்நிய ஜனத்தின் பெண்ணை அனுப்பி விட்டான். தேவ பிள்ளையே, யோசேப்புடைய அபிஷேகம் பயங்கரமா இருந்ததுனால
அந்த போத்திபாரின் மனைவியை அனுப்பி விட்டான். உன்னதமான அபிஷேகத்தை மறக்க, அவனுடைய வாழ்க்கை துணை அவன் இழக்க, ஒரு அந்தகார ஆவி அவன் போத்திபாரின் வீட்டில் இருக்கும் பொழுது அது ஓடி வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஏதோ ஒன்று நடக்குன்னு சொல்லும் பொழுது சத்துரு ஒரு டூப்ளிகேட்டை கொண்டு வருவான். வேலை கிடைக்கும் சொல்லி இருக்கிறாரா, அது நடக்கும் சொல்லி இருக்கிறாரா, உனக்கு உயர்வு வரும்னு சொல்லி இருக்கிறாரா, அது இருக்கும் இது இருக்கும், அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறதா. இப்பொழுது நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ சிலதை இழந்தாலும் நீ ஜெபிக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உனக்கு தராத சில டூப்ளிகேட்டை இந்த நேரத்தில் சத்துரு அனுப்பி தருவான். அந்த டூப்ளிகேட் எல்லாம் எனக்கு வேண்டாம், என் ஆண்டவர் தருகிறது மட்டும் எனக்கு போதும் நீ சொல்வாய் என்றால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவாரு. அந்த பள்ளத்தின் குழியிலிருந்து, அந்த பள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவாரு. ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறாரு. யுவர் வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். தேவ பிள்ளையே, நீக்கா ராபா சந்தா ராபா, நீ காத்திருக்கிறது அது வீணாகாது. ஆண்டவர் உன்னை சைலண்டா இருக்க சொல்றாரு. சில நேரம் ஆண்டவர் உன்னை சைலண்டா இருக்க சொல்றது காரணம் என்ன தெரியுமா? ஒரு 2 மாசம் நீ சைலண்டா இருக்க வேண்டியது வரலாம், ஒரு 3 மாசம் வரலாம், இல்ல ஒரு 1 வருஷம் வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ 10 வருஷம் காத்திருக்கிறதுக்கு நீ ஜெபத்துல 1 வருஷம் காத்துரு. நீ 15 வருஷம் உன் வாழ்க்கை முன்னேறாம நீ காத்திருக்கிறதுக்கு ஆமென், நீ ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 3 மாசம் காத்துரு, ஒரு 100 நாள் காத்துரு, இல்ல ஒரு 1 வருஷம் காத்துரு, இல்ல ஒரு 6 மாசம் காத்துரு. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விடாத. அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு சோர்ந்து போகாத. கர்த்தர் உன்னை சொல்லிட்டாருன்னா பிசாசு அதை தடை பண்ணுவான், உன் மேல நிந்தனையை தூக்கி வீசுவான். எப்படி அந்த திட்டத்தை விட்டு நீ வெளியே போயிடணும். இந்த கடன்ல இருந்து நீ விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி, உனக்கு ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் தந்து உன்னை உயர்த்துறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி உன்னை சோர்வுபடுத்த வைப்பான். ஆபிரகாமுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்துச்சு. அதுக்கு இடையில அவங்க மனைவி சொன்னாங்க, ஆண்டவர் சொன்ன பிள்ளை வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது, இந்த அடிமை ஸ்திரியை விவாகம் பண்ணும், அவளிடத்திலிருந்து எனக்கு ஒரு குமாரன் வரட்டும் சொன்னாங்க. தேவ பிள்ளைகளே, அதுதான் டூப்ளிகேட், அதுதான் டூப்ளிகேட். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய நேரத்தில் உன்னை சில நேரம் ஆண்டவர் காத்திருக்க வைப்பாரு, சில நேரம் காத்திருக்க வைப்பாரு. ஏன் தெரியுமா? நீ காத்திருக்கிறது வேஸ்ட் ஆகாது. ஒரு தாய் கோழி அடை இருக்கிறது போல, ஒரு தாய் கோழி இன்குபேஷன் பண்ணுகிற ப்ராசஸ்ல இருக்கும் என்றால், அந்த 21 நாளும் அது அடை இருக்கும் பொழுது உலகம் என்ன வேணாலும் நினைக்கலாம், அந்த கோழிக்கு டைம் பாஸ் ஆகலன்னு நினைக்கலாம், அந்த கோழிக்கு ஏதோ மெண்டல் ஆயிட்டுன்னு நினைக்கலாம். ஆனா அது மேல உட்கார 21 நாள் முடியும் பொழுது அதுக்குள்ள இருந்து ஜீவனுள்ள கோழிகள் தன்னை போல சிறகுடைய ஜீவன்களுக்கு உயிர் கொடுக்கிறது. இன்னைக்கு நீ காத்திருக்கும் பொழுது உன் அஸ்திவாரம் ஸ்ட்ராங் ஆகும், உன் மேல உள்ள அழைப்பு ஸ்ட்ராங் ஆகும். உன் ஆண்டவர் யார் என்று நீ அறிவ. உன்னோடு ஆண்டவர் பேசுவாரு. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா நீ காத்திருந்தவன், உன் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் தேவ பிள்ளையே. அதனால உன் காத்திருப்ப அற்பமாக என்ன வேண்டாம் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு. அதனால ஆயத்தப்படு தேவ பிள்ளையே. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் துதிக்க போறோம். தேவ பிரசனம் உன் வீடை நிரப்பி கொண்டிருக்கிறது, உன் குடும்பத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஜெபிக்க முடியலன்னு யாராவது இருப்பீங்கன்னா சோத்திரம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த அந்தகார ஆவிகள் எரியும். சிலர்லாம் கொட்டாய் விட்டு கொண்டு இருப்பீங்க. ஏன்டா இந்த கொட்டாயா வருகிறது? இந்த செய்தியை கேட்டாலே கொட்டாயா வருகிறது, கண்ணெல்லாம் கண்ணீரா வருகிறது, தும்மலா வருகிறது, வாமிட் வருகிறது போல இருக்குது. அநேகர் கமெண்ட் பண்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் விடுதலையின் சிக்னல். இது மட்டும் இல்ல, சிலப்போ வயிறு வலிக்கலாம், உனக்கு என்னனாலும் நடக்கலாம், அதை கண்டு பயப்படாத. வாமிட் வரலாம், எதுனாலும் நடக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற கட்டு வெளியே உடைஞ்சு வரும் பொழுது அவன் சில நேரம் அது வாமிட்டா வெளியே வரலாம், சில நேரம் கொட்டாயா வெளியே வரலாம், சில நேரம் அது கிறக்கமா கீழே விழுந்து வெளியே ஓடலாம். ஆண்டவராகிய இயேசு பேய்களை விரட்டும் பொழுது அந்த பிசாசுகள் அந்த மனிதர்களை தள்ளி விட்டு ஓடுகிறதை நீங்க பார்க்க முடியும். சிலர்கள் நுரை தள்ளி விடுதலை ஆவார்கள். பல ரீதியில விடுதலை உங்களுக்கு வரலாம். எந்த ரீதியில வந்தாலும் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானுடைய அக்கினி உங்க வீட்டுக்குள்ள இறங்கும். சிலர்லாம் ஜெபிக்கும் பொழுது உங்க கரண்ட் போகிறத பார்த்திருப்பீங்க. சிலர் ஜெபிக்கும் பொழுது ரொம்ப நாய் குலைக்கிறத பார்த்திருப்பீங்க. பல ரீதியில இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சிக்னல் தேவ பிள்ளைகளே. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஏதோ ஒரு போன் கால் உங்களை வந்து தடை பண்ணும். நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணி இந்த செய்தியை போடும் பொழுதுதான் உங்க மொபைல் யூஸ் ஆகாம போகும், உங்க மொபைல் ஹேங் ஆகும். இதெல்லாம் அநேகர் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? சத்துரு இந்த ஜபத்தை உன்னை கேட்க விடாதபடி தடை பண்ண சித்தமா இருக்கிறான். ஆனா நீ இதை தாண்டி வரணும். எல்லா தடைகளையும் தாண்டி ஓடி வா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 100 நாள் ஜபத்தை உனக்கு எதுக்கு தந்தாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். நீ ஓடி வரணும். ஒருவேளை உனக்கும் தெரியலனா நீ ஓடி வந்து கர்த்தர் உன்னிடத்துல என்ன பேசுகிறாருன்னு புரிஞ்சுக்கோ. கர்த்தர் உன்னை கொண்டு என்ன செய்ய போறாரு, எப்படி செய்வாரு, எல்லா வார்த்தைகளையும் உன் இருதயத்தில் இன்ஸ்டால் பண்ணுவாரு. அதற்கு பிறகு உன்னை யாராலையும்
யாராலையும் தடுக்க முடியாத தெய்வச்சனமே, அந்த சங்கிலிகள் உடைகிறத உணர்வீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க அருகாமையில் இருக்கிறத உணர்வீங்க. உலக காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டு, உங்க கவலைகளை எல்லாம் ஒரு ஓரமா வைத்து விட்டு, உங்களை விடுதலை ஆக்குகிற ஆண்டவரை நோக்கி மட்டும் பாருங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிக்க ஆரம்பிப்பீங்களா? இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. என் இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். ஓ இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகளும் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாச
பிரகாசமடைந்தது. அவர்கள் வெட்கப்படவில்லை. எல்லாரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா தேவ பிள்ளைகளே? யாவே ஹாலே ஹalleluya. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya. சாந்து சொல்லுவோம். பெருங்காற்றை நிறுத்துகிறவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறத மறந்து போகாதீங்க. சிறைச்சாலையை திறக்கிறவர் உங்க கூட இருக்கிறத மறந்து போகாதீங்க. சிங்கக்கவியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் உங்க கூட இருக்கிறத மறந்து போகாதீங்க. தேவச்சனமே ஒரு கூட சேர்ந்து சொல்லுவோமா? பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஓ இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகளும் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை.
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகளும் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை. சிறைச்சாலை உன்னை அடைக்காத தேவஜனமே. யோசேப்பை ஆற்று சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு, பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரு. இன்னைக்கு கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறாரு. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை கட்டி வைக்க பார்த்தது, ஆனால் அந்த சிறைச்சாலை அதிர வைத்து ஆண்டவர் இன்னைக்கு துதிக்கும் பொழுது உனக்கு விரோதமான எல்லா சிறைச்சாலையும் கர்த்தர் அசைக்கிறார், கர்த்தர் அசைக்கிறார் தேவ பிள்ளையே. ஓ இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு இயேசுவே உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா? அபிஷேகம் இறங்குற வேளையில, ஆவியானவர் உன்னை பாதுகாக்கிற வேளையில, உனக்காக ஒரு யுத்தம் நடக்கிற இந்த வேளையில ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்து தேவ பிள்ளையே. சொல்லுவோம் இயேசுவே. இந்த பூமியில உள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமம், வானோர் முதலத்தோர் பூமியின் கீழ் உள்ள யாவரும் அண்ட சராசரங்களும் வணங்கும் அந்த நாமம், எல்லா முழங்கால்கள் உணங்கும், எல்லா நாமம் போற்றும் அந்த உன்னதமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஓ உயர்த்தப்படுவதா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா உங்க நாமம் உயர்த்தப்படுவதா. தாவீதின் குமாரனே உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. குருடர்களுக்கு பார்வை கொடுத்து உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. கட்டுகளில் இருந்தவர்களை விடுதலையாக்கி உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. சிறைச்சாலை அசைத்த என் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. பிறவி குருடனையும் செவிடனையும் சுகம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, உங்க நாமம் உயரட்டும் ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை சகல நாமத்திற்கு மேலாக ஆண்டவர் உயர்த்தினார். எல்லா பிசாசுகளும் அந்த நாமத்துல பயந்து ஓடும். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல, இயேசு என்ற நாமத்தை சொல்லி பாட பாட உன் குடும்பத்தில் உள்ள இருள் ஓடுகிறது. உன்னை கட்டி வைக்கிற எல்லா இருளின் வல்லமைகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். சிலருடைய முதுகு வலியினால் பெல்ட் போட்டிருக்கிற நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ராபா ஷாகா தானா ராபா, ஜாயின்ட்ஸ் பெயின்கள் மாறுகிறது. நெடுநாள் கர்த்தர் உடைக்கிற நேரம் வந்திருக்கிறது. இந்த 100 நாள் ஜெபம் உன் கட்டுகளை உடைக்க போன தேவ பிள்ளையே. உன்னுடைய விடுதலை நேரம் எதுவும் தெரியாது, அதனால எல்லா நேரத்திலையும் ஆயத்தமாக இரு. கர்த்தர் உன் மேல ஒரு பலத்த கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகத்தை போட்டு ஏற்ற நேரத்தில் விடுதலையாக்குவார் தேவ பிள்ளையே. அவருடைய நேரத்திற்காக காத்திருந்து ஜெபி தேவ பிள்ளையே. இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இரு. அவருடைய மகிமை உன் மேல இறங்கி கொண்டே இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டே இருப்பாயா? இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவேன் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அது மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவேன் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? உங்க மேல பலமாக இறங்கின ஆண்டவர் ஒரு அக்கினியை போல இறங்கி இருக்கிறாரு. ஒரு அக்கினி நாவு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. வருகிற நாட்கள்ல அவரை கிட்டி சேர சேர ஒவ்வொரு ஜனங்களும் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு செல்வாரு. தாவீது நாளுக்கு நாள் உயர்ந்தது போல தாவீத கர்த்தர் நாளுக்கு நாள் கொண்டு போய் தாவீத நாளுக்கு நாள் தேவன் உயர்த்தினது போல தாவீது நாளுக்கு நாள் பெருகினது போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் சுக வாழ்வை கர்த்தர் பெருக பண்ணுகிறார்.
செய்கிறார். கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. உங்க குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்த லெவல் ஷிஃப்ட் உங்களுக்கு உண்டாகிறது. ஆவியில இருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவ பிள்ளையை நெடுநாளாக அந்த நோவாவுடைய பேழை மிதந்து கொண்டே இருந்தது. அந்த பேழை மிதக்க மிதக்க நாட்கள் செல்ல செல்ல உள்ள ஆகாரம் தீந்து கொண்டிருந்தது. 40 நாள் மழை பெய்யும் என்று நினைத்து வந்த அவர்கள் கிட்டத்தட்ட 150 நாட்களாக அந்த பேழைக்குள் இருக்கிறாங்க. எல்லா ஆகாரமும் தீந்து வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஷிஃப்ட் வைத்திருந்தாரு. அந்த படகு அந்த அரராத்து மலையில போய் இறங்கினது. ஒரு ஷிஃப்ட் உண்டானது. அந்த கதவு திறந்தது. அந்த கதவு திறந்த பிறகு கர்த்தர் அவர்களை பலுகி பெருக செய்தாரு. ஆண்டவர் ஒருவேளை 40 நாள் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அது 150 நாளா மாறலாம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா 430 வருடமாக அது மாறினது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதே போல ஏதோ விதத்துல உன் வாழ்க்கையில ஏதோ நடக்குன்னு சொல்லி நடக்காம இருக்குதுல, அந்த நாள்ல நீ ஆயத்தப்படு. யார் தெரியுமா, உனக்கு ஒரு ஷிஃப்ட் வருது. உனக்கு ஒரு அடுத்த லெவல் உயர்வு வருகிறது. அந்த உயர்வை நீ அனுபவிக்கிறதற்கு இப்பொழுது ஆயத்தப்படு. அந்த 110 நாள் கர்த்தர் உன்னை ஜெபிக்க வைக்கிற நாட்கள் தான். ஹல்லேலூயா. நோவா 40 நாள் நம்பி தான் உள்ள வந்தாரு. ஆனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாட்கள் ஆனது. அந்த எக்ஸ்ட்ரா நாட்கள் ஆண்டவர் அவன் ஆவியில நிரப்புகிற நாட்களாக, காத்திருக்கிற நாட்களாக மாறினது. தேவ பிள்ளையை ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு நீ காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் காத்திருப்பு வீணாகாது. யுவர் வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். இந்த உலகத்தானுடைய காத்திருப்பு வீணாகும். ஆனா தேவனை நம்பி தேவனுக்காக காத்திருக்கிற ஜனங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. எழுதி வைத்து ஜெபியுங்க. வெட்கமான சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்கள் கழுக போல எழும்ப போறீங்க. சிறகுகளை விரித்து பறக்க போறீங்க. உங்க குடும்பம் கர்த்தருடைய எழுப்புதலுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களை விசேஷமாக அழைத்து இருக்கிறார் என்பதை ஒரு பொழுதும் மறந்து போகாதீங்க. தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து இந்த காரியங்களை பேசுகிறார். உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் வருகிறது. உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் வருகிறது. உங்க படகு போய் எங்கேயோ உட்கார போகிறது. உங்க லைஃப்ல தேவன் உங்களை அழைத்த திட்டத்துல அடுத்த லெவல் உங்க வாழ்க்கையில வருகிறது. அதற்கு தான் இந்த காத்திருப்பு, அதற்கு தான் இந்த பொறுமை, அதற்கு தான் இந்த உபத்திரவம், அதற்கு தான் இந்த புடமிடுதல், அதற்கு தான் இந்த வேதனையின் பாதை, அதற்கு தான் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அதற்கு தான் இந்த வியாதி. உங்களை மரணத்துக்கு கொண்டு போறதுக்காக அல்ல தேவ ஜனமே. உங்களை உடைத்து உருக்குலைக்கிறதுக்காக அல்ல. கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கு தான் உங்களை உடைத்தார். உங்களை உடைத்தார் என்றால் உங்களை உருவாக்குவார். உருக்குலைக்கிறதற்காக, அழிக்கிறதற்காக உடைப்பதை இல்ல தேவ பிள்ளையே. கர்த்தர் உன்னை உடைத்து இருக்கிறார். ஏதோ விதத்தில் நீ காத்திருக்கிற, உன்னை பார்த்து சொல்லுகிறார், யுவர் வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங். உன்னுடைய காத்திருப்பு அது வேஸ்ட் ஆகாது. ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். தேவ பிள்ளையே, உன் காத்திருப்புல தேவன் மகிமைப்பட போகிறாரு. எஸ்தர் இளவரசியாக மாறுறதுக்கு முன்னாடி சில நாட்களாக காத்து கொண்டிருந்தாள். தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாள். எல்லா ஜனங்களும் ஃபேஸையும் உலக ரீதியான அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் தான் கிளியர் பண்ணி கொண்டு பியூட்டி ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா எஸ்தர் ஜப வாழ்க்கையில உயர்ந்துட்டு இருந்தா. அந்த 2 வருஷம் அந்த அந்தகார லோகாதிபதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி ஆமான்னு ஒரு மனுஷனை எழுப்பாட்டி கொண்டிருந்தது. இந்த பக்கத்துல மொர்தகாய் என்ற ஒரு மனுஷனை, எஸ்தர் என்ற ஒரு மகளை ஆயத்தப்படுத்தி அந்த அரண்மனைக்குள்ள கொண்டு போய் ஜெபிக்க வைத்தாரு. தேவ பிள்ளையே, நீ ஏதோ விதத்துல காத்திருக்கிறல்ல, கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ வெயிட் பண்றது ஜெபிக்கிறதுக்காக, நீ வெயிட் பண்ணுகிறது உன்னதமான ஒரு வாழ்க்கையில இறங்குறதற்காக. அந்த உன்னதமான தேவன் உன் வாழ்க்கையில நடந்து வருகிறத உன் கண்கள் காணும். உன் ஜனங்கள் பார்ப்பார்கள், உன் பிள்ளைகள் பார்ப்பார்கள். உன் கூட ஆண்டவர் இருக்கிறத இத்தனை நாள் உன் குடும்பம் பார்க்காம இருந்திருக்கலாம். இத்தனை நாள் அந்த ஜனங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். அந்த காலேஜ் பார்க்காம இருந்திருக்கலாம். அந்த நண்பர்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். உன்னை அசால்ட்டா எண்ணி இருக்கலாம். ஆனா அந்த ஜபத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, தேவனுக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் கூட கர்த்தர் இருக்கிறத ஆமென் அநேகர் கண்டு கொள்வார்கள். ஏன்னா நீ காத்திருக்கிறது உண்மைனா, நீ ஆண்டவருக்காக காத்திருக்கிறது உண்மைனா, ஏதோ வர வேண்டியது உனக்கு வராம இருக்கிறதுனாலதான் இந்த ஜபத்துல அப்பப்போ நீ விசிட் அடிச்சுட்டு போற. இந்த ஜபத்துக்குள்ள வந்து போறதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு தடையினால நீ ஜெபிக்க வந்த நீ ரட்சிக்கப்படுகிறத மறந்துடாத. ரத்தத்தால் கழுவப்படுறத விட்டுறாத. இயேசு உன்னை ரத்தத்தினால் கழுவி ரட்சிப்பின் வஸ்திரத்தை தர சித்தமா இருக்கிற
இருக்கிறாரு. உன்னை மறுபடி பிறக்க வைக்க சித்தமா இருக்கிறாரு. உன்னை அபிஷேக சித்தமா இருக்கிறாரு. ஏதோ ஜப குறிப்புகளுக்கு ஆன்சர் மட்டும் கிடைக்கணும்னு விட்டுட்டு போயிடாத. நீ அந்த பரலோகத்தை இழந்துராத, அந்த உன்னத ஆசீர்வாதத்தை இழந்துராத. கர்த்தர் உன்னை ஒரு பாடல வச்சு கொண்டு வந்ததுக்கு காரணம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு, ஆண்டவராகிய இயேசு உன் இருதயத்துக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த பிரச்சனையை கொடுத்திருப்பாரு. ரெண்டாவது, உன் மேல உள்ள அபிஷேகம் அது அப்படியே அழிந்து போயிடக்கூடாது. சிம்சோன் மேல உள்ள அபிஷேகத்தை தெலீலால அனுப்பி சாத்தான் தடை பண்ணினான். இன்னைக்கு உன் மேல உள்ள அபிஷேகத்தை ஏதோ விதத்துல சத்துரு தடை பண்ணிடக்கூடாதுன்னு தான். நீ ஏதோ விதத்துல விழுந்துடக்கூடாது. சோர்வு என்ற குழியில விழுந்துடக்கூடாது. ஓ ராபா பாபா, அசுத்தம் என்ற குழியில விழுந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு அக்னியை உனக்கு அனுப்புகிறார், ஒரு ஜபாவியை அனுப்புகிறார். ஏதோ விதத்துல நீ எழும்புகிறதற்கும் கர்த்தரிடத்துல சேர்கிறதற்கும் தான் இந்த ஜபத்தை கர்த்தர் உனக்காக தந்திருக்கிறார். இந்த அருமையான திறந்த வாசல், இந்த அருமையான 100 நாள் ஜபம், இந்த அருமையான பரிசுத்த ஆவியின் திட்டம் உன் வாழ்க்கையில வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. கர்த்தர் பிரேயர் டைம் சேனலை தந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அது தமிழ் தேசத்தையே, தமிழ் மக்களே அதை ஆசீர்வதிக்குது. தேவ ஜனமே, தமிழ் மக்களே, பிரேயர் டைம் குடும்பத்தாரே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்க காதுல வருதுனா, அந்த காதுக்குள்ள அந்த சத்தம் போதுனா, நீங்கள் தான் you are the person, you are the person, the God is calling you, God would like to do a great thing through you. தேவ ஜனங்களே, இந்த சத்தத்தை உன் காது கேட்டுக்கொண்டிருக்கிறது அல்லவா? உன் காதுக்குள்ளதான் தேவன் பேசி கொண்டிருக்கிறாரு. சாமுவேலுடைய காதுகள் ஆண்டவருடைய சத்தம் வந்தது. அதே போலதான் உன் காதுகளுக்கு நேரா வருகிறது. நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன்ப்பான்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவாரு. அந்த சத்தம் இனிமையானது, ஆமென். அந்த சத்தம் அற்புதமானது. ஆமென். அந்த சத்தம் வரும் பொழுதே அற்புதம் நடக்கும். ஆமென். அந்த சத்தம் வரும் பொழுதே மாற்றங்கள் நடக்கும். ஆமென். தெய்வ ஜனங்களே, உங்களை பார்த்து ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் கர்த்தர் எதெல்லாம் திறப்பார்னு நம்ம ஒவ்வொரு நாளாக ஆவியானவர் பேசுகிறத உணர்ந்தோம், கேட்டோம். கர்த்தர் கண்களை திறக்கிறவர், சில உயர்ந்த மனிதர்களுடைய இருதயங்களை திறக்கிறவர். நம்மளை காப்பாற்றுகிறதற்கு சில நேரம் பணத்தை அனுப்ப மாட்டாரு, சில நேரம் நல்ல குணத்தை உள்ள மனிதர்களை அனுப்புவாரு. அதை தான் நம்ம தியானித்தோம். யோசேப்பு அந்த குழியில கொன்றுலான்னு சொல்லும் பொழுது சிலரை எழுப்பாட்டி விட்டாரு, நம்ம சகோதரனை கொல்ல வேண்டான்னு. தேவ ஜனமே, பணம் இல்லைன்னா சில குணம் உள்ள ஆட்கள் ஆண்டு தருவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்களை திறந்தார், சில மனிதர்களின் உள்ளத்தை திறந்தாரு, சில ஆசீர்வாதங்களை திறந்தாரு. ஹல்லேலூயா. நாம் எதிர்பாராததை திறப்பார்னு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்தோம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, எந்த கதவும் திறக்குதோ திறக்கலையோ, தேவ சித்தத்துல ஒரு கதவு திறக்கும்னு உங்களை பார்த்து பேசுகிறாரு. பல கதவுகள் இருக்கலாம், ஹல்லேலூயா, பல ஆசீர்வாத கதவுகள் இருக்கலாம், ஓ பல விதமான கதவுகள் உங்களுக்கு திறக்கலாம். ஆனா எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது, சில நேரம் நீ ஜெபித்திருக்கவே மாட்ட, ஆனா கர்த்தருடைய நேரம் வந்ததுனால கர்த்தர் உனக்கு ஒரு கதவை திறப்பாரு. அதற்காக நீ கண்ணீர் வடிச்சிருக்க மாட்ட, அதற்காக நீ ஜெபிச்சிருக்கவே மாட்ட, ஆனா கர்த்தருடைய நேரம் உன்னை நெடுநாளா பாடுபடுகிறத பார்த்து கர்த்தர் உன்னை உயர்த்துகிற காலம் வரும் பொழுது அந்த கதவு தானா திறக்கும். ஓ நெடுநாளா பாடுபடுகிற தெய்வ பிள்ளையே, நெடுநாளாக கண்ணீரோடு இருக்கிற தாயே, நெடுநாளாக கண்ணீரில் இருக்கிற தகப்பனே, நீங்க மறந்து போவாதீங்க. உங்க வாசல் எல்லாம் பூட்டப்பட்டது போல இருந்துச்சா? ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரணமான ஒரு நபர் அல்ல, அதனாலதான் ரொம்ப போராட்டம் உனக்கு. ஏன்னா உன் மூலமா தோண்டுகிறது தேசத்தை அசைக்க போது. ஓ ராபா ஷாகாதா ராபா, உன் குடும்பத்தில இருந்து வந்த பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. இந்த கடைசி கால எழுப்புதல்ல, இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் போடுகிற அபிஷேகத்துல, ஓ கடைசி காலத்தில் உள்ள ஆவியானவருடைய நிறைவுல கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்த போறாரு. அதனாலதான் அந்த உபத்திரவம், அதனாலதான் அந்த புடமிடுதல், அதனாலதான் அந்த சுத்திகரிப்பு, நெடுநாள் சுத்திகரிப்பு. ஏன்? பெரிய ஆசீர்வாதம், பெரிய உயர்வு. கர்த்தர் உன்னை இவ்வளவு சுத்திகரிக்கிறார்னா நீ எவ்வளவு முக்கியமான நபராக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை தெய்வ பிள்ளைகளே நீங்க மறந்து போக கூடாது. இவ்வளவு பெரிய உபத்திரவம் எவ்வளவு பெரிய உயர்வை கொண்டு வரும்போது தெரியுமா? இவ்வளவு பெரிய கோலியாத்துன்னு சொல்லாத, அந்த கோலியாத்து வீழ்ந்தானா அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய உபத்திரவம், இவ்வளவு பெரிய போராட்டம், அதை ஜெபத்துல விழ வைத்து
காத்திருப்பாய் என்றால் அது ஆண்டவர் சமூகத்துல போராடி ஆண்டவர் சொல்லுகிற பாதையில போய் நீ கீழ்ப்படிந்து அந்த சாக்ரிஃபைஸ் நிறைவேற்றும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இறங்கும். ஆபிரகாம் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு ஹல்லேலூயா மலை உச்சியில சென்று மகனை பலியிடுன்னு சொன்ன ஆண்டவருக்காக பலியிட போகிறாரு. தேவ பிள்ளையே, அது ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை கீழ்ப்படிந்தாரு. வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்கிறது மட்டும் இல்ல தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கவனமாக கேட்டு செய்யணும். அதை செய்து முடிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் ஒன்றும் ரத்த பலி கேட்கிற ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வச்சாரு. அந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயித்தாரு. ஜெயித்த உடனே வசனம் சொல்லுது, உன் பிள்ளை மூலமா தேசம் ஆசீர்வதிக்கப்படும். சும்மா ஆசீர்வாதம் வராது தேவ பிள்ளையே, சும்மா இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. பாடு அனுபவிக்கிறவங்க, காத்திருக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, தேவன் சொல்லுகிறத கேட்கிறவங்க மேல 100% ஆசீர்வாதம் வரும். 100% தேவ சித்தம் வெளிப்படும். நீங்க இதுல ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க காத்து கொண்டு இருக்கலாம், ஆனா ஜெபிக்காம இருப்பீங்க. காத்து கொண்டு இருக்கலாம், ஆனா சோர்ந்து போய் இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, காத்திருக்கிற நீ சோர்ந்து போகாத. காத்திருக்கிற நேரம் உயர எழும்புகிற நேரம் என்று அறிந்து அந்த காத்திருக்கிற 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம், 1 மாசமா இருக்கலாம், 3 மாசமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம். ஒருவேளை ஆபிரகாமை போல 25 வருஷமா நீ காத்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் குடும்பத்தில் உள்ள பெரிய நன்மைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் மூலமா ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதம் போகும் என்றால் கர்த்தர் நீண்ட நாள் உன்னை புடமிட்டிருப்பாரு, நீண்ட நாள் உன்னை வணஞ்சிருப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் கீழ்ப்படியாமையினால் சுற்றி வந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருக்காக காத்திருப்பாய் என்றால் நீ பாக்கியம் உள்ள பிள்ளை. ஒரு நாளும் கீழ்ப்படியாமையினால் உன்னுடைய வருடங்கள் கடந்து போகக்கூடாது. அதனாலதான் தேவ ஆவியானவர் சொன்னாரு, அநேகர் காத்திருப்பாங்க ஆனா சோர்ந்து போய் காத்திருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை ஈஸியாக உயர்த்தணும் என்றால் நீங்கள் காத்திருக்கணும். அதே நேரம் நீங்க ஜெபிக்கணும். சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். அதே நேரம் கீழ்ப்படியணும். ஆபிரகாம் காத்திருந்தாரு, ஆண்டவரோடு உறவாடினாரு. அப்படி என்றால் ஜெபித்தாரு. 3ஆவதாக ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிந்தாரு. எப்பொழுது அவர் கீழ்ப்படிந்து முடிந்தாரோ அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து தேவன் ஆசீர்வதித்தார். தேவன் அந்த கரத்தை தடுத்தார். மகன் மேல் அந்த கத்தி படாதபடி மகனை வெட்டுகிறதற்கு முன்பதாக வானத்தில் இருந்து ஒரு சத்தம் தோன்றினது. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நெடுநாளாக காத்திருந்த அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மேல இறங்குச்சு. நெடுநாளாக காத்திருந்த ஆசீர்வாதம் ஈசாக்கின் மேல் இறங்கினது. ஈசாக்கின் மூலமா தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆபிரகாமின் சந்ததியில தான் வந்தாரு. அதனால தான் சொன்னாரு, உன் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நாம் எந்த காரணத்தினாலும் நாம் இஸ்ரவேல் ஜனங்களாக முடியாத காலத்துல தான் இருந்தோம். ஒரு காலத்தினாலும் ஒரு நேரத்தினாலும் எந்த சூழ்நிலையினாலும் நாம் இஸ்ரவேல் ஜனங்களாக மாறவே முடியாது. ஏன்னா நாம் எல்லாரும் இந்தியர்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததினால் தான் நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறி இருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது. 25 வருஷம் வேஸ்ட் ஆகவில்லை. His waiting was not wasting. Hallelujah. அவனுடைய வெயிட்டிங்க கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ விதத்துல கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்காரா? ஏதோ விதத்துல கர்த்தர் உங்களை காத்திருக்க வைக்காரா? அந்த இடத்துல நீங்க இல்லாம பல இடங்களுக்கு உங்களை கொண்டு செல்லுகிறதுக்கு தான் நீங்க இருக்கிற இடத்தை போர் அடிக்க வைக்கிறாரு. 2 வருஷம் சிறைச்சாலைகளுக்குள்ள யோசேப்பு இருந்துகிட்டே இருக்காரு. அந்த இடமே போர் ஆயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்த 2 வருஷம் சிறைச்சாலை இல்ல தேவ பிள்ளையே. இந்த 2 வருஷம் நான் உன்னை கட்டி வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை ஒரு 7 வருஷம் ஆசீர்வதிக்க போறேன். ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது. அன்னைக்கு எல்லாரும் வீட்டுல கட்டப்பட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சூப்பர்வைசரா, அட்மினிஸ்ட்ரேட்டரா ஊரெல்லாம் சுத்தி வர்றதுக்கு நீ கரையமா செலுத்தி கொண்டு இருக்கிற, நீ விதைச்சுக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு நீ கட்டப்பட்டு இருந்தாதான் பஞ்சம் வரும்பொழுது ஊரெல்லாம் சவாரி செய்ய உன் கூட ஒரு படம் வரும், உன் கூட ஒரு தேவ ஆசீர்வாதம் வரும். நீ இன்னைக்கு விதைத்து கொண்டு இருக்கிற. You are not wasting, but you are sowing in the ground which brings the 100% of result. நீ கர்த்தருடைய சமூகத்துல 100% விளைவு உள்ள நிலத்துல நீ விதைத்து கொண்டு இருக்கன்னு மறந்து போகாதே தேவ பிள்ளையே. கர்த்தர் உன்னை விதைக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை விதைக்க வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் உன் மேல் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அதை எந்த மனிதனாலும் தடை பண்ண முடியாது. நீ அதை தடை பண்ணாமல் இருந்தால் போதும். நீ சோர்ந்து போகாமல் இருந்தால் போதும். கர்த்தர் உன் மேல் வைத்த திட்டம் ஹல்லேலூயா நிச்சயமாக அது நிறைவேறும். தேவ ஜனமே, உன் காத்திருப்பு வீணாகாது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு 1000 கதவு அடைச்சாலும் நீ ஜெபிக்காமலே ஒரு கதவு திறக்க போது. யார் தெரியுமா? நீ உண்மையா வாழ்ந்தல, நீ ஆண்டவருக்காக
நின்னல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஏதோ ஒரு வேலை வேணும் தான் கேட்டுட்டு இருக்கிற, ஏதோ ஒரு சுகம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற. ஆனா நீ நினைக்காத லெவல்ல உன் வாழ்க்கைக்கு ஒரு பரிகார கூலியாக கர்த்தர் உன்னை திறக்க போறாரு. மொர்தெகாயின் வாழ்க்கையில அவன் நினைத்திராத லெவல்ல கர்த்தர் அவனை உயர்த்தினாரு. ஏன்னா அவன் ஆண்டவரை உண்மையா ஆராதித்தான், ஆண்டவருக்காக உண்மையா நின்னான். அவன் ஒரு நாள் எனக்கு அதை திறந்து தாரும் இதை திறந்து தாருன்னு கேட்கவே இல்லை. கர்த்தருடைய நேரத்துல தேவ பிள்ளைகளுக்கு தானா திறக்குன்னு எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றீங்க, என் ஆண்டவருடைய நேரத்தில் என் கதவு திறக்கும், என் நிலைமை மாறும். ஓ, மொர்தெகாயின் நிலைமை மாறினது உண்மை என்றால், அவன் ராஜாவுடைய குதிரையில் கால் வைத்து ஏறுறது உண்மை என்றால், அவன் ராஜாவுடைய கிரீடத்தை தலையில் வைத்தது உண்மை என்றால், ஹalleluya, என் வாழ்க்கை மாறும். நான் நினைத்தாலும் நான் நினைக்காவிட்டாலும் என் தேவன் என் குடும்பத்தின் நிலைமையை மாற்றுகிற ஒரு காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பாடுபட்டது நாதான், கர்த்தர் என்னை தான் விதைக்க வைத்தார் என்றால் என்னை தான் அறுக்க வைப்பார் என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் அந்த திறந்த வாசல் வரும், இந்த திறந்த வாசல் வரும் சொல்லிக்கிட்டு தேவன் ஏற்ற நேரத்தில் திறக்கிற வாசலை மறந்து போயிடுறாங்க. தேவ ஜனமே, நீ 1000 ஜபக்குறிப்பு ஜெபித்தும் உனக்கு ஒரு திறந்த வாசல் வராமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உனக்காக திறப்பாரு. அப்படிதான் எஸ்தருக்கு ஆண்டு திறந்தாரு. ஆண்டருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாடி, ஆண்டருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாடி சகரியான் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், ஒரு ஆசாரியர் உள்ள போய் தேவனுக்காக சில விஷயங்களை செய்யும் பொழுது தேவனுடைய தூதன் அவன் வாழ்க்கையில இடைப்பட்டான். அவன் ரொம்ப நாளாக ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்தான். திடீர்னு பார்த்தா தேவனுடைய நேரம் வந்தது. எலிசபெத்தினுடைய வயிற்றுல ஒரு அபிஷேகம் நிறைந்த தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு யோவான் உண்டாகப்பட்டான். இது ஆண்டவர் அவர் டைம்ல திறந்த வாசல். இது அவர்கள் செபித்ததுனால அல்ல, தேவன் எதிர்பார்க்காத லெவல்ல உங்க வாழ்க்கையின் உண்மையை கண்டு கர்த்தரை திறப்பாரு. அப்படி திறந்தாருன்னா அதை யாராலையும் அடைக்க முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கேட்டு திறக்கிறத காட்டிலும் என் ஆண்டவர் எனக்கு திறக்கணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? என் ஆண்டவர் என் உண்மையை பார்க்கணும், என் ஆண்டவர் என் ஜெபத்தை பார்த்து என் கண்ணீரை பார்த்து எனக்காக உன்னை திறக்கணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ, நம்ம ஆண்டவர் உங்க கண்ணீரை பார்த்து திறப்பார் என்றால், உங்க உண்மையை பார்த்து திறப்பார் என்றால் அதை ஒருத்தராலையும் பூட்ட முடியாது. தேவன் திறக்கிற கதவை விட்டு விடக்கூடாது. தேவ பிள்ளையே, நீ எத்தனையோ ஜெபத்திற்காக ஜெபித்த, ஆனா உன் வாழ்க்கைக்கு ஏற்ற நேரத்துல நீ ஜெபிக்காத நேரமா இருக்கலாம், நீ சிந்திக்காத நேரமா இருக்கலாம், நீ கேட்காத ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆண்டவர் உன் கையில வந்து தருவாரு. இதுதான் தேவன் திறக்கிற வாசல், இதுதான் தேவன் திறக்கிற கதவு. இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, தேவன் திறக்கிற ஒரு கதவு உண்டு, தேவன் திறக்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அது உன்னுடைய நிலைமையை பார்த்து, உன் உண்மையை பார்த்து, நீ நெடுநாள ஆண்டருக்காக நின்னதை பார்த்து, அது கர்த்தரை திறக்கிற ஒரு வாசல். அந்த வாசலை எந்த மனுஷனும் அடைக்க முடியாது, எந்த வில்லி சுனியும் அடைக்க முடியாது. ஒருவேளை நீனே தூங்கிட்டாலோ, ஒருவேளை நீனே மறந்துட்டாலோ, ஆமென், என் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு இனி வருமான் சந்தேகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்பி உனக்கு ஒரு வாசலை திறந்து உன் குடும்பத்தை உயர்த்தி நீ நினைச்சதை எல்லாம் உன்னை கொண்டு உன் பிள்ளைகளை கொண்டு உனக்கு செய்து உன்னை கணம் பண்ண அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் என்பதை தேவ பிள்ளையை நீ மறந்து போகாத. இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் பேசுகிறது, கர்த்தர் திறக்கும் வாசல், கர்த்தர் திறக்கும் வாசல். இது மனிதனுடைய வாசல் அல்ல, இது ஏதோ ஒரு மனுஷனுடைய இருதயத்தை திறந்து கர்த்தர் உனக்கு தர்ற வாசல் அல்ல. இது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, நீ நெடுநாள கஷ்டப்பட்டதை பார்த்து, நீ நெடுநாள ஜெபித்ததை பார்த்து கர்த்தர் உனக்கு தேவையான ஏற்ற கதவை திறப்பாரு. இதுக்கு பேர் தான் கர்த்தர் திறக்கிற வாசல். இந்த வாசல் தான் எஸ்தருக்கு ஆண்டு திறந்தாரு. இந்த வாசலை தான் கர்த்தர் ரூத்துக்கு திறந்தாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் சொன்ன வாசலை கர்த்தர் பூட்டினாலும் பரவாயில்லை, என் கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை திறக்கணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தெய்வ பிள்ளைகளே, நீங்க நினைக்காத இடத்துல இருந்து கர்த்தர் திறப்பாரு. நீங்க நினைக்காத வேலை வாய்ப்புகள் வரும், நீங்க நினைக்காத பிசினஸ்களை தொடங்குவீர்கள், நீங்க நினைக்காத ஊழியங்களை கர்த்தர் தருவாரு, நீங்க நினைக்காத உயர்வுகளை தருவாரு. ஏன்னா அது கர்த்தர் திறந்த வாசல். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் எனக்காக உன்னை திறப்பாரு. என் சூழ்நிலைகளை பார்த்து, என் வேதனைகளை பார்த்து எனக்கு ஒரு ரெகபோத்து வரும். வேதத்துல ஒரு ஆளு கிணறு வெட்டுகிறாரு, அந்த கிணற மூடணும் சில போராட்டம் வருது. அப்போ அதுக்கு பேர் ஏசேக்குன்னு வைக்கிறாங்க. திரும்பி இன்னொரு கிணறு வெட்டுறாங்க. ஏன் தேவ பிள்ளைகளை கிணறு வெட்டுவாங்க? ஒரு குடும்பம் வாழணும், ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கணும், ஒரு குடும்பம் செழித்திருக்கணும், வீட்டுக்கு தண்ணி தேவை இருக்குது, ஒரு ஊருக்கு தண்ணி தேவை இருக்குதுன்னா, ஒரு ஜனத்திற்கு தண்ணி தேவை இருக்குதுன்னா, அதனால தான் கிணறு வெட்டுறாங்க. அநேகருக்கு தேவை இருக்கிறதுனால தான் கிணறு வெட்டுறாங்க. கிணறுன்னு சொல்லுகிறது பணத்தை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம். பணம் இல்லாம கூட இருந்துடலாம்,
பார்க்கலாம் தேவச்சனமே. தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. இந்த தண்ணின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை 2வது தடவை வெட்டும் பொழுது ஆமேன் அந்த ஜனங்கள் பிரச்சனை பண்ணி அந்த கிணறை பூட்ட வச்சாங்க. ஆமேன் அப்பொழுது அதுக்கு சித்தனா என்று பெயர் வருகிறது. ஆனா 3வது ஒரு கிணறு வருகிறது. அது கத்தர் கொடுக்கிற கிணறு. அதுக்கு பேர் தான் ரகபோத்து. எத்தனை பேர் சொல்றீங்க இத்தனை நாள் எனக்கு ஏசைக்கு இருந்திருக்கலாம், இத்தனை நாள் எனக்கு சித்தனா இருந்திருக்கலாம், இப்ப நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், என் ஏசப்பா தர்றது தரட்டும் நான் சொல்லுவேன், என் ஏசப்பா செய்கிறது என் வாழ்க்கையில செய்யட்டும் சொல்லி நான் ஜெபிப்பேன். என் ஏசப்பா திறந்தா அதை எந்த மனுஷனாலும் பூட்ட முடியாது. நான் எத்தனையோ கதவை திறந்து பார்த்துட்டேன், நான் எத்தனையோ வேலைக்கு போய் பார்த்துட்டேன், நான் எத்தனையோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் சொல்லுகிறது எல்லாம் கர்த்தாவே ஆண்டவராகிய இயேசுவே எனக்கு நீங்க திறக்கணும். தாவீதின் திறவுகோல் உடையவரே, ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே, இன்னைக்கு எனக்காக ஒரு கதவை திறமப்பா. நான் எதிர்பாராத நேரத்தில் என் குடும்பத்திற்காக ஒரு திறந்த வாசலை தாரும் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க தேவ பிள்ளைகளே. உங்களுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர், உங்களுடைய நிந்தனையை கண்ட ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உங்க குடும்பத்தில் திருமண வாசலை திறப்பாரு, வருமான வாசல்களை திறக்கிறாரு, வீடு கட்டக்கூடிய ஆசீர்வாதங்களை தருகிறாரு. நீங்க எதெல்லாம் கண்ணீரோடு காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை நீங்க அறியாத நேரத்தில், நீங்கள் புரியாத நேரத்தில், நீங்க கிரகிக்க முடியாத அளவுல கர்த்தர் உங்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க, ஒரு ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? நீங்க நினைக்காத நேரத்தில், நீங்கள் எதிர்பாராத விதத்தில் கர்த்தர் ஒரு கதவை திறக்கிறார். இது நீங்க ஜெபித்ததனால் அல்ல, உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைத்ததனால, உங்க உண்மையை பார்த்து, உங்களுடைய நேர்மையை பார்த்து, கொஞ்சத்துல உண்மையா இருந்ததை பார்த்து உங்களை அநேகத்துல கர்த்தர் அதிபதியாக வைக்கிறார். ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த தாவீதை திடீர்னு அரசனுடைய பதவிக்குள்ள அபிஷேகத்தை தலையில வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா! இதை கண்ட தாவீது ஆச்சரியப்படுகிறான். நான் ஆடுகளை அல்லவா வைத்துக் கொண்டிருந்தேன், நான் எதிர்பாராத லெவல்ல எப்படி உயர்வு வந்தது. அப்பா கொடுத்த ஆடை அவன் உண்மையா கவனித்தான். அது சிங்கங்களின் வாயிலிருந்து காப்பாற்றினான், அது கரடியின் வாயிலிருந்து காப்பாற்றினான். இதையெல்லாம் உண்மையோடு செய்து கொண்டிருந்தான். அந்த சிங்கம் வந்து கடித்தால் கடித்துட்டு போட்டுமே, அதை ஏன் நான் காப்பாற்ற வேண்டும் அவன் யோசிக்கவில்லை. அவன் ஒரு சிறுவன் தான், ஆனால் அவனுக்குள்ள என் ஆட்டுக்குட்டியை தொடக்கூடாது, அது சிங்கமே ஆனாலும் நான் அதை தடுப்பேன் என்ற ஒரு வைராக்கிய உள்ளத்தை கர்த்தர் அவனுக்குள் பார்த்தார். பெரிய பெரிய நபர்கள் கூட சிங்கத்தை போராடி ஜெயிக்க மாட்டார்கள். இந்த சிறுவனுக்குள்ள இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறது. இவன் தான் வேண்டும், இவன் தான் கோலியாத்தை ஜெயிப்பான், இவன் தான் அரசாங்கத்தை காப்பாற்றுவான். இந்த குட்டி உள்ளத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அந்த மகனை ஆசீர்வதித்தார். நீ நெடுநாளாய் உண்மையா வாழுகிறாயா தேவ பிள்ளையே? நீ நெடுநாளா கண்ணீரோடு வாழுகிறாயா? நீ எழுதி வைத்துக்கொள். உன் கண் ஆசீர்வாதங்களை பார்க்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதங்களை பார்க்கும், உன் பிள்ளைகள் செழிப்பா இருப்பார்கள், ஆண்டவரோடு உறவாடுவார்கள், தேவனோடு நடப்பார்கள். ஒரு ஏனக்கோ போல உன் குடும்பம் ஆண்டவரோடு உறவாட ஆரம்பிக்கும். அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். நீ ஆயத்தப்படு தேவ ஜனமே. கர்த்தருடைய நாமம் மூலமாக மகிமைப்படட்டும், தேவ ராஜ்யம் மூலமாக வரட்டும். இந்த 100 நாள் ஜெபத்துல தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பேரையும் நிரப்புகிறது. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆவியானவரே என்னை நிரப்பும், என்ன ஆவியினால் நிரப்பும், என்ன அபிஷேகத்தினால் நிரப்பும். எல்லாரும் ஜெபிங்க. சிலர் மேல ஆவியானவர் இறங்குகிறார், அந்நிய பாஷையை கொடுக்கிறார், புதிய அந்நிய பாஷையை கொடுக்கிறார், புதிய தீர்க்க தரிசன வல்லமை இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மேலையும் அக்கினி இறங்குறத பார்க்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல அபிஷேகம் பெறணும், ஆவியில நிரம்பணும் சொல்லுகிறவங்க ஓ ரா பாஷா காத்தா ராபா பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என் ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்புங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என் வாயை தொடுங்கப்பா, ஒரு அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, ஒரு அக்னியினால் நிரப்புங்கப்பா, புதிய அந்நிய பாஷையினால் நிரப்புங்கப்பா. ஜெபிங்க. இந்த 100 நாளுக்குள்ள கர்த்தர் உங்களை நிரப்பணும்னு ஒரு சித்தம் வைத்திருப்பார் என்றால் அந்த சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அதை விட்டு விடாத. நீ அநேக நேரம் ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், இந்த 100 நாள் கூட நீ ஜெபிக்காமல் மிஸ் பண்ணி இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ ஜனமே, வாலிப பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் வாலிபர்களா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பலமாக அபிஷேகிப்பார். ஆமென். உங்க மூலமாக தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுவார். You will start to prophesy. You will start to speak the tongue. You will clarify. You will say what God says. கர்த்தர் உன் மூலமா என்ன சொல்லுகிறாரோ அதை நீ அழகா சொல்லுகிற ஒரு நபராக, ஒரு பிள்ளையாக, ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு தேவ பிள்ளையாக, ஒரு சிங்கமாக கர்த்தர் வாலிப பிள்ளைகளை மாற்றுகிறார். தாயாரே, நீங்க
கண்ணீர் வடித்தது வீணாகாது. உங்க பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவா. யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாத லெவல்ல கர்த்தர் உங்க பிள்ளைகளை எழுப்பி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். இந்த 100 நாள் காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துல பாலைவனம் போல இருக்கிறத வயல்வெளியாக மாற்றுவார். முதலாவது அவருடைய ஆவியானது இறங்குவார். வறண்ட நிலமா இருக்கிற உங்க குடும்பங்கள்ல ஆவியானவர் இறங்கக்கூடிய நேரம், அவர் இறங்க 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 எல்லா வனாந்தரமும் வயல்வெளியாக மாறும். தெய்வச்சனமே, ஆவியானவர் இறங்குறதற்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய வார்த்தை உங்களை புடமையிட ஒப்பு கொடுங்க. இந்த 100 நாளும் அவன் ஆண்டவரோடு இணைந்து உறவாடுங்க. தண்ணி ஜெபம் பண்ண போகிற தெய்வ பிள்ளைகள் நம்ம பிரேயர் மியூசிக் சேனலோடு இணைந்து தண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாரு. ஆண்டவர் உங்களை நிரப்பி இருக்கிறாரு. தேவ ஜனங்கள் ஆவியானவர் உங்களை நிரப்பினதுனால அநேக காரியங்களை உங்களோடு பேசுவாரு. தனி ஜெபத்தில் உங்க நேரத்தை அதிகமாக செலவிடுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. Amen.